எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி. அத்தியாயம் 61. விமானம் பறக்க பல்லவியின் எண்ண அலைகளும் ரக்கை விரிக்கத் தொடங்கின. அன்றொரு நாள் அரங்கேறிய கார் சம்பவத்தை நோக்கியே. கடல் அலையில் விளையாட நாயகி விரும்பிட, கூட்டி வந்தவனோ சேர்ந்து கூத்தடித்து ஆடைகள் ஈரங்கொள்ள இருவரும் தொப்பையாகி போயினர். நாரதரோ சனி பகவானோ எவர் பார்த்த வேலையோ தெரியவில்லை. கிளம்பிடும் நேரம் பார்த்து ஸ்டார்ட் ஆகாமல் கார் மக்கர் செய்தது. மாரி மலையோ மனசாட்சியின்றி அடித்தூற்றியது கண்மண் தெரியாமல். ஃபோர்மேன் வரும் வரை ஏசியில்லா காருக்குள் இருவரும் தஞ்சம் கொள்ள, ஈரஞ்சொட்டிய கந்தல் யாஷை விட அவன் ஊடையையே அதிகமாய் நடுங்க வைத்தது. சூடு தேடிய தெரிவை கணவனின் மடியிலேறி அமர்ந்து அவன் நெஞ்சில் தலை சாய்த்து கொண்டாள். யாஷும் வசதியாய் கார் சீட்டியை பின்னோக்கி சாய்த்து மகுட அவளை கட்டியணைத்து கொண்டான். இதயம் இதமாய் குளிர்காய. யாஷ், நான் அவனை கேட்கவா என்றவளோ அம்பகங்கள் மூடி கிடக்க, ஒன்னென்ன 100 கூட கேளு பல்ஸ் என்றவனோ அவளைப் போலவே இமைகள் மூடி சீமாட்டியின் ஈரக்குழலை வருடி சொன்னான். என்ன எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு என்றவளோ விழிகள் விரித்து கேள்வி கொள்ள, ரொம்ப என்றவனோ மென்புன்னகை கொண்டான். நம்ப மாட்டேன் என்றவளோ மெதுவாய் எழுந்து அவன் முகம் பார்த்தாள். என்ன பண்ணா நம்புவ என்றவனோ தள்ளியிருப்பவளின் பின்னங்கழுத்தில் விரல்களால் கோலம் போட, என்ன பண்ணணுமோ அதை பண்ணு என்றவளின் நயனங்கள் சொக்கி வாய் மோகத்தில் குளற பாவை அவளோ தள்ளாடினாள். ஐ லவ் யூ பல்லவி என்றவனோ அவளை ஒரே இழு அவனை நோக்கி. கணவனின் மாரிடித்து கிடந்த ஆயந்தியோ முழுதாய் வெட்கம் துறந்தால் கந்தல் கலைய. கரும்பலகையான பல்லவியின் இதழில் வெண்கட்டியான யாஷின் அதரங்கள் காதல் என்ற 3 எழுத்து பாடத்தை உமிழ்நீர் கொண்டு கற்பிக்க ஆரம்பித்தது. உயிர் வரை சென்று புத்துயிர் கொண்டு ஈருயிர் ஜனிக்க நரம்புகள் தளர்ந்து நதியாகி தோய்ந்தவளோ சொன்னால் அவன் நித்தமும் கேட்க விரும்பிய வார்த்தையை. ஆனால் பாவம் யாஷ் காதல் கொண்ட மயக்கத்தில் முகிர பித்து தலைக்கேறி கிடக்க, காதல் மனைவி சோர்ந்து உளறி ஒப்பித்த சாசனம் அவன் காதேறவில்லை. நடந்ததை நினைத்து வெட்கம் கொண்டவளோ கணவனுக்கு அனுப்பினால் வாய்ஸ் நோட்ஸ் ஒன்று. ஜிஎம் சார், ஒரு உண்மை தெரியுமா உங்களுக்கு? நமக்கான ஹிஸ்ட்ரி டே கிரியேட் ஆகி ரொம்ப நாளாச்சு. முடிஞ்சா கண்டுபிடிங்க. ஒரே ஒரு க்ளூ கொடுக்குறேன். மலை என்று அனுப்பி காத்திருந்தவள் முகம் முழுக்க சந்தோஷம் தாண்டவமாட, மலேசியா வந்து தரை இறங்கியவளை அழைத்து போக வந்து சேர்ந்தனர் ஆனந்தும் அவனின் மாமா நந்தனும். 1.5 வருடங்கள் கழித்து மகளை பார்த்தாலும் நந்தனின் முகத்தில் எவ்வித பூரிப்பும் இல்லை. ஆனந்த் ஏதும் பேசிடாது கார் ஓட்டும் டிரைவராக மட்டுமே பொறுப்பெடுத்து கொண்டான். அம்மா ஏன்பா வரல என்ற மகளின் கேள்விக்கு அப்பாவின் பதில் என்னவோ மறு கேள்வியே. மாப்பிள்ளை ஏன் வரல? அவரு நாளைக்கு வருவாருப்பா என்றவள் சொல்லும்போது ஒரு முறையேனும் கழித்து மலர்ந்திருக்கும் மகளின் முகத்தை பார்த்திருந்தால் புரிந்திருக்கும் நந்தனுக்கு எவ்வளவு பெரிய தவறளிக்க பார்க்கிறார் அவர் இன்று. பல்லவியின் பதிலை கூட தவறாக புரிந்து கொண்ட நந்தன் அவரின் முட்டாள்தனமான முடிவுக்கு இதயம் சாதகமான ஒரு விஷயமாகவே லிஸ்டில் சேர்த்து கொண்டார். மூவரும் வீட்டை அடைய பல்லவியோ அவளின் வழக்கமான அறை நோக்கி சென்றால் படுத்துறங்க. பல்லவி என்று அழைத்து தடுத்தார் கதவை திறக்க போன மகளை தந்தை நந்தன். இங்க வந்து படுத்துக்கோமா என்றார் பவ்யமாய். ராவில் யார் தூக்கமும் கெடாது அடக்கி வாசித்த நந்தன். இதுதானப்பா என்னோட ரூம் என்றவளோ கேள்வி கேட்டாலும் அப்பாவை நோக்கி அடிகள் வைத்தாள். அந்த ரூம்ல கெஸ்ட் இருக்காங்கம்மா என்றவர் கொசு என்று போட்டுடைக்கவில்லை. யாருப்பா என்றவளோ அப்பா நந்தன் சொன்ன அறைக்குள் நுழைந்தவாறு வினவ, நாளைக்கு காலையில பாப்ப என்றவாறு அங்கிருந்து நகர்ந்தார் நந்தன். விட்டால் பல்லவி முழுசையுமே குடைந்தெடுத்து விடுவாள் என்று. பல்லவியோ பெரியதாய் அலட்டி கொள்ளாமல் படுக்கையில் சென்று விழுந்தாள் 13 மணி நேரமான பயண களைப்பில். இத்துடன் அத்தியாயம் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.